இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டன், அதாவது 4 இன்ச்சு எஸ்பெண்டு வளைக்கிறதுக்கு தான் நம்ம சூடு பண்ணிக்கிருக்கேன். நம்ம இந்த டை செஞ்சாச்சு, இந்த பாருங்கள், இதை நம்ம 4 இன்ச்சு எஸ்பெண்டு டை பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டை எப்படி வளைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வளைப்பேன், அதை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஹீட் பண்ணிக்கிருக்கேன். பைப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஹீட்டில் வச்சு இப்போ 4 இன்ச்சு ஹீட் பண்ணிக்கிருக்கேன். பைப்பு சூடாகிட்டு இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இந்த மாதிரி முதல் தடவை நம்ம சூடாகும்போது ரைட்டில் ரொம்ப சூடாகும், நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி சூடாக ஆக நம்ம என்ன செஞ்சிடலாம், வளைச்சிடலாம். பாருங்கள் நம்ம பெண்டு எப்படி வருது மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்பெண்டு வளைக்க டை தேவைப்பட்டுச்சுன்னா நண்பர்களே, நீங்கள் நம்ம நண்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிங்க, இந்த டை வந்து ஒரே ஆள் வளைக்கக்கூடிய டை. இப்போ நான் ஒரே ஆள் தான் உங்கள்கிட்ட வளைக்க போகிறேன். நீங்கள் 2 டை போட்டு இழுத்து அமைக்க எடுக்கலாம் தேவையில்லை, கஷ்டப்படுத்த தேவையில்லை, 3 பேர் 4 பேர்லாம் தேவையில்லை. ஒரே ஆள் இப்போ இந்த டையில் வளைக்கலாம். அந்த ஒரு டை வளைக்கிறது தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தான் நேரம் ஆகும், சூடாகும், ஃபஸ்ட்டு சூடாகிட்டே இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க எப்படி ஒரே ஆள் வளைக்க முடியும் நினைக்கிறீங்களா? அந்த ஒரு ஆள் வளைக்கிறது தான் அந்த டையை நான் எப்படி வளைக்கிறேன்ட்டு நீங்கள் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வளைக்கிறத பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே ஆள் எப்படி இப்படி வளைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது 4 இன்ச்சு நம்ம பெண்டு வளைக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து இழுத்து வளைப்போம். ஆனால் இதை பாருங்கள், எஸ்பெண்டே ஒரு ஆள் வளைக்கிறோம். ஆஃப் பண்ணிடுவோம் சார், ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி ஓடிட்டு வீடியோ போட்டுட்டு ஃபுல்லாக போட்டு இதெல்லாம் பார்க்கட்டும், அப்போ தான் இப்படின்னு தெரியும். நம்ம நேச்சரை நம்ம கட்டிங் எடுத்து போடலை, நம்ம நேச்சரை பண்ணுறோம். நம்ம மக்கள் வந்து நேச்சரை பார்க்கணும். நம்ம நினைக்கக்கூடாது எடிட்டிங் பண்ணி போடுறோன்னு யாரும் நினைக்கக்கூடாது. நம்ம பேசுகிறது வைக்கிறது எல்லாத்துக்குமே அப்படியே தெரியும். அப்போ தான் நம்ம வேலை செய்கிறது நம்ம என்ன உண்மையாக பண்ணுறோமான்றா உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து என்ன செய்வாங்க, அது உண்மையிலேயே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டா என்ன செய்வாங்க, இது வந்து எடிட்டிங்ன்றவாங்க. இன்னும் காயில் ஃபஸ்ட்டு ப்ரீமியில் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள் நண்பர்களே. எப்போயுமே முதல் தடவை நம்ம கொஞ்சம் லேட் ஆகும் சூடு பண்ணுறதுக்கு. மண்ணும் சூடு ஆயிடுச்சுன்னா அதை ரொம்ப ஸ்பீடாக காஞ்சிரும். அதனால் நம்ம முதல் தடவை மண் போட்டு இது பண்ணாலும் உங்களுக்கு இது பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா வீடியோ ஆரம்பத்திலும் உங்களுக்கு எல்லா வீடியோமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கலாமல் மட்டும் நம்ம வீடியோ பொறுமையோடு பாருங்கள். நம்ம இதான் மதுரையில் தான் அங்கே செய்கிறோம், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தான் இந்த டை செஞ்சிடும். இந்த டை செஞ்சுட்டு நானே டெமோ பார்க்குறேன் பாருங்கள். வாங்க நம்ம டை உள்ள டையெல்லாம் காட்டுங்க, மக்கள்கிட்ட தெரியட்டும். பாருங்க என்னென்ன டை வச்சுருக்கோம் அவங்க எல்லாத்தையும் காமிங்க. பெண்டை வளைச்சி போட்டுருக்கோம் காட்டுங்க, ரிஸ்டெல்லாம் வளைச்சி போட்டுருக்கோம் காட்டுங்க.
கொஞ்சம் காயணும், நம்ம திருப்புவோம். பாதி காஞ்சிருச்சு. எப்பயுமே கூட நான் சொல்லுவேன், பாதி காஞ்ச உடனே திருப்பணும்னு சொல்லுவேன். இதை பாருங்கள், இப்போ நான் வந்து திருப்பினேன் பாருங்கள். பாதி காஞ்சிருச்சா, இப்போ நம்ம திருப்போம். திருப்பிட்டு திருப்பி நம்ம என்ன செய்வோம், அப்போ ஓகேவா? இப்படி தான் எந்த டை நீங்கள் செஞ்சாலும் என்ன செய்யணும், நீங்கள் வந்து ரெண்டு விளைச்சாலும் இந்த மாதிரி திருப்பி தான் செய்யணும். பாதி காஞ்சிருச்சு, ஒன்று கொஞ்சம் காயணும். இந்த பைப்பில் இந்த ஓட்டையெல்லாம் காட்டுப்பா, நான் தண்ணி எப்படி போடணும்லாம் காட்டும் உங்களுக்கு. இதில் ஓட்டையெல்லாம் இருப்பாரு மேலே, டையை திருப்பி கூட காட்டுங்க அப்படியே. பார்த்தீங்களா, அது எதுக்கு ஓட்டை இருக்குது அப்படின்னா, இந்த ஓட்டையில் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் மேலே வச்சு மேலே கூடி தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த ஓட்டையெல்லாம் போட்டிருக்கோம். அது ஒரே ஆள் வளைச்சி அப்படி என்ன செய்யலாம், மேலே கூடி நம்மளே ஒரே ஆள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக தான் நம்ம எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணியிருக்கோம். அது வலிக்குது. ஆனால் நீங்கள் நினைக்காதீங்க, என்னடா இவ்வளோ நேரம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரிப் அப்படி தான் இருக்கும், முதல் தடவை அப்படி தான் காயும். காஞ்சிருச்சு, நம்ம எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் ஏன்னா பெண்டில் பண்ணலன்னா சரியாக அப்புறம் வராது. அதனால் கரெக்டாக நம்ம வளைக்கணும். எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் நண்பர்களே, சும்மா என்னத்தையோன்னு செய்யக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு பொறுமையாக இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். நல்லா பசிதுன்னா நம்ம எக்ஸ்பெண்டில், அதனால் கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கிறணும். நம்ம 90 டிகிரி பெண்டுனா என்ன செய்யலாம், கொஞ்சம் லைட்டாக நம்ம அது பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது அப்படி கிடையாது, எக்ஸ்பெண்டுனால கொஞ்சம் நல்லா காய்ச்சினா தான் நமக்கு அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும். அதனால் அதில் வந்து நம்ம சூடு பண்ணுறது முக்கியம், பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் நல்லா கரெக்டாக பக்குவமாக ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன செய்யலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸ்பெண்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரே அது தரமாக நீங்கள் என்ன செய்யலாம், காய்ஞ்சிருச்சு. நமக்கு இன்னும் ஓரளவுக்கு நல்லா காயணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 95% காய்ஞ்சிருச்சு, நமக்கு இன்னும் ஒரு 5% காயணும்.
புதுசாக கம்பெனி வைக்கிறவங்களுக்கு நீங்கள் புதுசாக கம்பெனி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா டையும் கொடுத்து நாங்களே கம்பெனி வச்சு கொடுப்போம். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்போம். எல்லா பெண்டு ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்போம். நம்மகிட்ட எல்லா சைஸ் டையும் இருக்குது. நம்மகிட்ட 6 இன்ச்சிலிருந்து 8 இன்ச்சு வரைக்கும் மர டை இருக்குது, கப்ளர் டை இருக்குது, பைபாஸ் பண்டு டை இருக்குது, இந்த மாதிரி எஸ் பண்டு டை இருக்குது. இது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் வந்து எங்கே இருக்கோன்னா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தான் இருக்கோம். நீங்கள் நண்பர்களே, அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவை வந்து எடுத்து வேறவங்க எடுத்து போட்டு இது பண்ணுறாங்க. நமக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வருது. நீங்கள் வந்து யாருனாலும் நீங்கள் வந்து அவங்கள வந்து நேரடியாக நீங்கள் பேச சொல்லியே பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணாலும் நேராக நீங்கள் என்ன செய்யலாம், எந்த டை வேணாலும் நீங்கள் நேரே வந்து வாங்கிக்கிடலாம். அலங்காநல்லூர்லேயே வந்து நம்ம வீட்டிலே வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நேரே அங்கேயே வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்கள் பார்சலில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் எடுக்க போகிறேன். நான் பக்கத்தில் வந்து காட்டுப்பா. இப்படி அதான் இந்த எஸ்பண்டுக்கு மட்டும் இப்படி நல்லா குளக்குளன்னு காய்ச்சணும். ஏன்னா மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த இது வந்து நல்லா கரெக்டாக வந்து அச்சு நமக்கு விழுகும். மற்ற அதெல்லாம் நம்ம இழுத்தோம்னா ஓட்டை விழுந்துடும். இது அப்படி ஓட்டையெல்லாம் விழுகாது. நண்பர்களே, எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நானே தப்பாக வச்சிட்டேன். பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க. ஒரே ஆள் தான் வளைக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஒரே ஆள் தான் வளைக்கிறேன். பாருங்கள், தண்ணி எப்படி ஊற்றுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா நண்பர்களே, நான் ஒரே ஆள் தான் வளைக்கிறேன். ஏன்னா இதுக்கு இந்த கல்லை வச்சுருக்கேன் அப்படின்னா வெயிட் நம்மளால் அமுக்க முடியாததுக்காக ஒரே கட்டுனா செஞ்சுருக்கேன். கல்லை தூக்கி மேலே வச்சு வெயிட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோ, வேறு ஒன்றுமே இல்லை. பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுக்க போகிறேன். நல்லா பக்கத்தில் விட்டுப்பா. பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் வளைச்சிருக்கேன். உங்கள் முன்னாடி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் ஒன்றும் மாற்றியெல்லாம் செய்யலை. உங்கள் முன்னாடி தான் எல்லாமே வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ எடுக்கிறேன். பாருங்கள், எப்படி பார்த்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் முன்னாடி தான் வளைச்சிருக்கேன். பாருங்கள், ஒரே ஆள் வைக்கலாம். பார்த்தீங்களா? பாருங்கள், எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா அதான் அமுக்க முடியாதுக்காக வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. பாருங்கள், எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துருவோம். பாருங்கள் பாருங்கள், நான் இப்போ கலட்டிட்டு உங்களுக்கு நான் டீரி காட்டுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? பாருங்க, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா நண்பர்களே? பாருங்கள், இந்த டை நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எல்லா சைஸ்லையுமே நம்மகிட்ட எஸ் பண்டு டை இருக்குது, பைபாஸ் பண்டு டை இருக்குது, 90 டிகிரி டை இருக்குது. பார்த்தீங்களா?